இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் பா. ரஞ்சித் அவர்களின் நீளம் தயாரிப்பில் தற்போது திரைக்கு வந்திருக்கிற பைசன் திரைப்படம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இது 5வது திரைப்படம். ஒவ்வொரு திரைப்படமும் தமிழ் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இந்த திரைப்படம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மாரி செல்வராஜ் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற உத்திகள், வசனங்கள், காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆக்கிரமிக்கிறது, ஆளுமை செய்கிறது. 1990களில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலவிய சமூக சிக்கல்களை மையமாக கொண்டு, வரலாற்று உண்மைகளை கருப்பொருளாக கொண்டு ஒரு கபடி விளையாட்டு வீரரின் வாழ்க்கையை படமாக்கியிருக்கிறார். மணத்தி கணேசன் என்கிற அந்த வீரர் தேசிய விருது பெற்றவர், இந்தியாவின் மிக உயரிய அர்ஜுனா விருதினை பெற்றவர், இன்னும் உயிரோடு இருக்கிறார். கடுமையான சாதிய சிக்கல் நிறைந்த சமூக கட்டமைப்பில் தூத்துக்குடி மாவட்ட சூழலில் அவர் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் மீறி அவர் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வீரராக தேர்வு செய்யப்பெற்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் பங்கேற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பதை சொல்லுகிற கதைதான் பைசன்.